வீடு கட்டியவுடன் வெள்ளை அடிப்பது ஏன் தெரியுமா? அதில் ஒளிந்திருக்கும் அறிவியலை பாருங்க. வெள்ளை அடிப்பதை நிறுத்தவே நிறுத்தாதீங்க. வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம், ஆனா அதுக்குள்ள சின்ன விஷயமா வெள்ளை அடிக்கிறோம். ஏன் தெரியுமா என கேள்வி கேட்டாலே பலரும் அதான் பெயிண்ட் நல்லா ஒட்டணும், பளிச்சுன்னு தெரியணும்னு சொல்வாங்க. ஆனா இந்த வெள்ளை அடிப்பது வெறும் ஓர் ஆரம்ப கட்ட வேலை மட்டுமல்ல, அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஒளிந்திருக்கிறது. வீடு என்பதில் எளிதில் கட்டப்படும் கட்டிடம் இல்லை. அது ஒருவரின் கனவும் பயணமும் பாசமும் சேர்ந்த ஒரு தனி உலகம். அந்த உலகத்தை அழகாகவும் நலமுடன் வாழக்கூடிய இடமாகவும் மாற்ற வெள்ளை அடிப்பது ஒரு முக்கிய அத்தியாயம். வெள்ளை நிறம் என்பது ஒளியை மிகச் சிறப்பாக பிரதிபலிக்கும் தன்மை கொண்டது. இதனால் வெள்ளை அடித்த சுவர் உள்ள அறைகள் கூட அதிக பிரகாசமாக தெரியும். சிறிய அறைகள் கூட விசாலமான மாயத்தை ஏற்படுத்தும். இதுதான் பல லகு கட்டட கலைஞர்களும் செய்யும் முதல் ட்ரிக். வாஸ்து சாஸ்திரம் மட்டுமல்ல, நம் மரபும் வெள்ளை நிறத்தை தூய்மையின் அடையாளமாக கருதுகிறது. வீட்டில் வெள்ளை சுவர்கள் இருந்தால் மனநிலையும் அமைதியாகும், நம் ஆற்றலும் சீராகும் என நம்பப்படுகிறது. நம்ம தமிழ்நாட்டிலோ இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளிலோ வெப்பம் எப்போதும் அதிகம்தான். வெள்ளை நிறம் வெப்பத்தை அதிகம் உறிஞ்சாமல் விட்டுவிடும் தன்மை கொண்டதால் வீட்டை சற்று குளிர்ச்சியாக வைத்திருக்க இது ஒரு இயற்கையான வழிமுறையாக இருக்கிறது. வெள்ளை அடிப்பதால் சுவர் சுத்தமாக தெரிகிறது என்பது உண்மை. அதே நேரத்தில் சிறு சிறு மாசுபாடுகள் அல்லது இடங்களை அது கவனத்திற்கு வராமல் மறைக்கும் தன்மையும் கொண்டது. அதாவது தூய்மை தெரியும், அழுக்கு தெரியாது. பண்டைய காலத்திலிருந்தே தமிழர்கள் வீட்டை கட்டும் போது வெள்ளை அடித்து பின்னர் பெயிண்ட் செய்வதை வழக்கமாக செய்துள்ளனர். இது ஆன்மீக அற்புதங்களுடன் தொடர்புடையதாகவும் செழிப்பையும் சக்தியையும் தூண்டும் தன்மை கொண்டதாகவும் கருதப்பட்டது. வீட்டில் ஒளி நிறைந்து இருக்க வேண்டும் என்றால், வெளிச்சம் ஒவ்வொரு மூலையிலும் பறிக்க வேண்டும் என்றால், சுவர் சுத்தமாகவும் மனசு அமைதியாகவும் இருக்க வேண்டும் என்றால், வெப்பம் குறைந்து வீட்டின் சூழல் சீராக இருக்க வேண்டும் என்றால், அதெல்லாம் ஒரு பெரிய செலவில்லாமலேயே கைவசமாக வேண்டும் என்றால் ஒரே தீர்வு வெள்ளையடிப்பது. இது ஒரு பழமையான பழக்க மாதிரி தோன்றினாலும் அதுக்குள்ள உண்மையான நுண்ணறிவும் நேர்த்தியும் புதுப்பித்த உலகத்திற்கும் பொருந்தக்கூடிய அறிவுபூர்வமான விளக்கமும் தான் மிக முக்கியம். வெறும் சுவரைத்தான் வெண்ணிறமாக மாற்றுவது போல தோன்றலாம், ஆனால் அது வீட்டின் குணத்தையே மாற்றும் சக்தி கொண்டது. அதனால்தான் இனிமேல் யாராவது வீட்டிற்கு வெள்ளை ஏன் அடிக்கிறீங்கன்னு கேட்டா உடனே நாம சொல்ற பதில் இது. ஏனென்றால் அது ஒளியையும் தரும், அமைதியையும் தரும், அறிவும் அழகும் அமைப்பும் சேர்ந்த ஒரு நேர்த்தியான தொடக்கம்.